அது சரி தம்பி 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 இதை எடுத்துக்கோங்க. நீங்க தான் அதிகமா பேசுறீங்க, நீங்க சார் போதுங்கண்ணா. எனக்கு கொஞ்சம் பொடி கொடுங்க, பொடி நல்லா இருக்கு. இதுல பே பண்றோம் ஆன்லைன்ல. ஓகேவா இருக்கா? வீட்டுக்கு வந்து எலெக்ஷன் முடிச்சுட்டு சாப்பிட வரோம். இன்னைக்கு கண்டிப்பா உரிமையா கொடுக்கறோம். நீங்க கஷ்டப்படுறீங்க. கோவில் தொகுதியோட தேர்முட்டின கோட்டை இதே இடத்துல வெற்றி வாய்ப்போட மறுபடியும் வருவோம். ஐயா உங்க பிறந்த வருஷம் சொல்லுங்க. 1963. 1963 ரூபா உங்களுக்கு. தொண்டர்கள் வருவாங்க, டீ சாப்பிடுவாங்க, கூட நிறைய பேர் இல்லைங்க. நல்ல காலையில் நேரத்துல எந்திரிச்சோம், நல்ல பசிக்கு வந்து நம்ம கடையில தலைவர் சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷம். மத்தியானம் சாப்பாடு அக்கா சவுண்ட் வந்து பாத்தீங்களா? பாத்தீங்களா? இதுதான் மோடிஜியோட பெரிய மாற்றம். பாத்தீங்களா? கையில பணமே எடுக்க வேணாம், எல்லா அக்கௌண்ட்டுக்கு போயிடும். சாப்பாடு உங்க கடையில, டீ ஒரு கடையில சாப்பிட்டு நீங்க சாப்பிடுங்க தம்பின்னு வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் தன்னோட இலையில இருந்து தோசையை பிச்சு அண்ணாமலை அவர்களுக்கு கொடுக்க, சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா கடை உரிமையாளரோட பிறந்த வருஷத்தை கேட்டு சரியா 1963 ரூபாய் ஆன்லைன் டிரான்சாக்சன் பண்ண அண்ணாமலை அவர்களோட இந்த வீடியோ இணையத்துல வைரலா பகிரப்பட்டு இருக்கு. தேர்தல் பரபரப்புக்கு இடையில திடீர்னு ஹோட்டலுக்குள்ள போன அண்ணாமலை அவர்களோட இந்த வீடியோ தொண்டர்கள் மத்தியில நிகழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு.